ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து கோவக்காயில் வந்து பருப்பு போட்டு செய்யலாம். பாசிப்பருப்பு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோவக்காவை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடிசாக. அதையெல்லாம் போட்டுட்டு பாசிப்பருப்பையும் கழுவி வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு சின்ன பல்லாரி அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசால் பொடி வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை சேர்த்துக்கலாம். நாம் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச மசால் பொடி வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்க்குறதா அதே அளவுக்கு கோவக்காய் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ நான் வந்து இந்த காய்க்கு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைட்டே வந்து கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதோடு சேர்த்து அப்போ தான் எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிரும். தக்காளி பழத்தை வந்து எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் போட்டிருக்கோம், அதனால் நல்லா பிசைஞ்சு போட்டிருக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு குக்கரில் வைக்கும்போது அளவாக ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் வந்து கொட்டும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தண்ணியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி பழம் இதை மட்டும் நல்லா நான் மசிச்சு விட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆல்ரெடி வந்து கோவக்காய் ஃப்ரைக்காக காயாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. பழம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, டேஸ்டியாக இருக்காது. ஸோ காயாக இருக்கிறத எடுத்து இதே மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இது முடியவும் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். தாளித்து கொட்டிட்டேன். தாளிக்கும் போது வெங்காயம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. டேஸ்டியான கோவக்காய் பருப்பு போட்ட ஒரு பருப்பு சாம்பார் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.